ப்ரோ, பவானிசாகர் டேம் வர வழியில் அங்கே பார்க்கு பக்கத்தில் ஒரு கருப்பண்ணசாமி கோயில் இருக்குது. அதை வீடியோ எடுத்து போடுங்க ப்ரோ. ஒருத்தர் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டாவில் வந்து பவானிசாகர் டேம் பார்க் பக்கத்தில் ஒரு கருப்பண்ணசாமி கோயில் இருக்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணாருங்க. ஸோ அவர் சொன்னங்காட்டிக்கு நான் இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு வந்துட்டேன். இப்போ வந்து கரெக்டாக அந்த கருப்பண்ணசாமி கோயில் பக்கத்தில் தான் இப்போ நான் நின்றுருக்கேன். உங்களுக்கு அந்த கருப்பண்ணசாமி கோயில் வந்து எப்படி இருக்குது, ரோட்டு வழியில் அவர் சொன்ன கோயில் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டுறேன் வாங்க. ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானுங்கள் மகி. வாங்க போயிட்டு அந்த கருப்பண்ணசாமி கோயில் வந்து எங்கே இருக்குது, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத போய் பார்ப்போம். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா பவானிசாகர் டேம் தண்ணி எல்லாம் வரும்ல, அந்த தண்ணி கீழ்வாய்க்காலில் வர்ற தண்ணி இப்போ சைடில் வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து தெரியாதுன்னு நினைக்கிறேன். புதருக்குள்ளே போய் தான் அதை காட்ட முடியும். நான் ஏதாவது வழி இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன் வாங்கினேன். கைஸ், அங்கே தெரியுதா உங்களுக்கு? அங்கே பாருங்கள், தண்ணி அந்த இடத்துல போயிட்டுருக்கு. பட் ஆனால் உங்களுக்கு தெரியாதுங்க. ஏன்னா இங்கே ஃபுல்லாக மரம் செடி கொடியெல்லாம் மறைச்சிருச்சு. உங்களுக்கு வந்து காட்ட வாய்ப்பு இல்லை. நான் செருப்பும் வந்து அந்த முன்னாடியே விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு காட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த கீழ் வாய்க்காலில் போகிற தண்ணி தான் இப்போ அந்த வாய்க்காலில் போயிட்டுருக்குங்க. ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போகிறது தான். இது அப்படியே சம்பாபுத்தூர் அந்த வழியாக அப்படியே சத்தி இத்தின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் சுற்றுற தண்ணி தாங்க. வாங்க நம்ம அந்த கோயிலை போய் பார்த்துருவோம். மகி மகி என்ன மாதிரி போச்சு மகி? காப்பாயிடுச்சு. கைஸ், வந்து இதுதான் அந்த கருப்பண்ணசாமி கோயில். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பவானிசாகர் பார்க் பக்கத்துலேயே வந்து இது லொக்கேட் ஆகிருக்கு. அதுக்கு தான் ஒரு ரோட்டுக்கு மேலேயே இருக்கிறங்காட்டிக்கு தான் அவர் வீடியோ எடுத்து போட சொன்னாருன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்ததுக்கும் நிறையா தெய்வங்கள்லாம் வந்து வச்சுருக்காங்க சிலையாக. உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் வாங்க. இந்த ப்ரோ பாருங்கள், இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டாக இது தான் வச்சுருப்பாங்க போல். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன சின்ன சிலையெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இருந்திருக்கும் போல். அதுக்கப்புறம் வச்ச சிலைகள் தான் இங்கே பின்னாடி இருக்கிற இந்த சிலைகள்னு நினைக்கிறேன். இது கரெக்டாக அப்படியே ரோட்டுக்கு பக்கத்துலேயே இந்த பக்கம் போனீங்கன்னா பவானிசாகர் டேமு, இப்படி போனீங்கன்னா பவானிசாகர் பஸ் ஸ்டாண்டு, அந்த சத்தியமங்கலம் ரூட்டு அப்படியெல்லாம் நீங்கள் போயிடலாம். அப்படியே மேட்டுப்பாளையம் போகிற வழி பாருங்கள். ரோட்டுக்கு மேலேயே அப்படியே இந்த கருப்பண்ணசாமி கோயில் வந்து அமைஞ்சிருக்குங்க. உள்ளே வந்தீங்கன்னா எப்பவும் போல் வேல் வச்சுருப்பாங்க. ஸோ அது இருக்குது. அப்படியே மேலே போனீங்கன்னா கருப்பண்ணசாமி மட்டும் இங்கே இல்லைங்க. இங்கே வந்து இங்கே பாருங்கள், எல்லா தெய்வங்களுக்கும் சுயம்பு வடிவில் வந்த மாதிரி கற்களில் எடுத்து வச்சுருக்காங்க. 7 கன்னிமார்கள் தெய்வங்கள் தான் இங்கே முக்கியமாக இருக்குது. அதுக்கப்புறம் அம்மனோட சிலைன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த அம்மன் பேர் தெரியல, சமயபுரம் அம்மன் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது டிசைனு. இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கிருஷ்ணர் அவரோட சிலை கூட இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல தன்னாசியப்பர் அவருக்கு உண்டான அந்த சிலை கூட இங்கே இருக்குது பார்த்தீங்கள்ல. இந்த இடத்துல எப்பப்பெல்லாம் விசேஷம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியலங்க. விசேஷம்லாம் எப்போ நடக்கும் மற்ற டீட்டெயிலெலாம் நம்மளுக்கு சுத்தமாக தெரியல. அவர் மெசேஜ் சொன்னங்காட்டிக்கு தான். ஐயோ, சுத்தமாக லைட்டிங் இல்லைங்க. அவர் மெசேஜில் சொன்னங்காட்டிக்கு மட்டும்தான் இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நான் எடுத்து காட்டிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது மேக்ஸிமம் வந்து வெளியே தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் ஆனால் இங்கே வந்து ஊர் மக்கள்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்காக இந்த இடத்துல ரொம்ப காலமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னா ரொம்ப காலமாக தான் இருக்கணும். சப்போஸ் வந்து நாளைக்கே நீங்கள் பவானிசாகர் அதுக்கப்புறம் மேட்டுப்பாளையம் ரூட்டில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி வர்றீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்துட்டு போகலாம். கருப்பண்ணசாமி வந்து பயங்கரமாக ஒரு கம்பீரமாக காட்சி தந்துட்டுருப்பார். நாங்கள் வர வழியில் நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டோம், அந்த இடத்துல ஒரு கோயில் இருந்தது அதுவா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லைங்க அது விநாயகர் கோயில், அது கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்போ இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் இதுதான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆச்சு. அதே மாதிரி இருக்குங்க. ஸோ நம்ம எல்லா கருப்பராங் கோயில்லையும் பார்க்குற ஒரு விஷயந்தான், கம்பீரமாக ஒரு காட்சி தந்துட்டுருப்பாப்புல. அதே மாதிரி இங்கே பாருங்கள்,
உருமால் கட்டி அந்த அருவாளை கையிலேந்தி இங்கே இங்கே ஒரு ஜண்டாய் தான் நினைக்கிறேன், அதையும் கையிலேருந்து எப்படி நின்றுருக்காரு பார்த்தீங்களா, வேறு லெவலில் கட்சி தந்துருக்காப்புல. அவ்வளோதாங்க இந்த இடத்துல இருக்குது டோட்டலாகவே. இதுக்கு அந்த பக்கம் போனால் தான் அந்த இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா அந்த இடம் இருக்குது. இருங்க இப்போ வந்து அந்த பார்க்கோட வியூ காட்டிடுறேன் உங்களுக்கு கரெக்டாக. இது எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்காக முன்னாடி போய் அந்த வழியை மட்டும் உங்களுக்கு காட்டிடுறேன். இப்படி தான் வந்தோமே. இதுக்கு வேறு வழி இருக்குதுன்னு நினைக்கிறேன், அந்த பக்கம் போயிட்டு முன்னாடி வர்ற வழி இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நாங்கள் இப்படி தாங்க வந்தோம். பாருங்க பைக் இங்கேயே பார்க் பண்ணிட்டேன். இந்த பக்கம் போனீங்கன்னா பவானிசாகர் டேம், அந்த பார்க்கு டேமு எல்லாம் இருக்கிற இடம் தான். இப்படி போனீங்கன்னா நான் சொன்ன அதே மாதிரி பவானிசாகர் அந்த ஒரு இது. இங்கே இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. ஸோ இதுதான் இங்கே இருக்கிற கருப்பணசாமி கோயிலோட வழி. சப்போஸ் வந்து இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சவங்க யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். இந்த கோயில் வந்து எத்தனை வருஷங்கள் வந்து இந்த இடத்துல இருந்தது, அதுக்கப்புறம் இங்கே வந்து யாரெல்லாம் கும்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து மற்றவங்களுக்கும் தெரியட்டும். மற்றவங்களும் வந்து பார்ப்பாங்கல்ல. ஸோ அதனால தான் வந்து உங்களை நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சா. ஓகே மக்களே, அவர் மெசேஜ் போட்டதுக்காக அவருக்காக வந்து காட்டியாச்சு. இவ்வளோதாங்க இந்த இடத்துல இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, ஏன்னா எல்லா கோயிலுக்கும் போனால் ஒரு 5 நிமிஷமாவது உட்காந்துட்டு தான் போகணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் இங்கே உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏய் வாடா, நம்ம கூட ஒரு புது கேமராமேன் ஒருத்தர் வந்திருக்காப்புல. ப்ரோ இவர் கொஞ்சம் கேமரா செய்ய வரமாட்டார்னு நினைக்கிறேன். இவர் பேர் தினேஷ். இவர் இன்றைக்கி நம்ம கூட ஜாயின் பண்ணி இந்த வீடியோக்கு வந்திருக்காப்புல. தோட்டத்து வேலை அதிகமாக செய்வார், அதனால் எங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டாப்புல. இன்றைக்கி என்னமோ தெரில, கருப்பணசாமி இவரை கூட்டிகிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேங்க. பாரு திருன்னு முழிக்காத. எப்படியோ வந்து 2 பேரும் இன்றைக்கி வீடியோ எடுத்தாச்சுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் பரபரப்பாக போகிற மாதிரியே இருந்திருக்கலாம், ஆனால் இந்த இடத்துல இவ்வளோதாங்க இருக்குது. மற்றபடி இந்த இடத்துல ஏதாவது வழிபாடு நடக்குதா, இந்த மாதிரி இந்த இடத்துல ஏதாவது வழிபாடு நடந்திருந்தால் கூட நான் உங்களுக்கு அதை எடுத்து காட்டியிருப்பேன். அந்த மாதிரி அந்த ஒரு விஷயம் இந்த இடத்துல நடக்கல, யாருமே இல்லை. கொஞ்சம் ஒரு சிலர் மட்டும்தான் இந்த இடத்த பார்க்குற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே கைஸ், இந்த கோயிலுக்கு நீங்களும் வந்திருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் மகி, பாய்.